நாதஸ் அண்ணே இந்த வந்துட்டே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ஓ ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசை கொடு. நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 உன்ன கேளுங்க. என்ன இங்க சண்டை? என்ன இங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினியாளா? வாங்கினேன். 1 இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன்? பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு 1 பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப இல்லாத மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்க. தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி. இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவுத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய் அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? இந்தா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய்
இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ, கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏன் கார்ல? நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணா என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு. அண்ணே பூனை குறுக்க வந்தது தப்பு, யானை வந்த தப்பு இல்ல. ஏற மேல. யானை எனக்கு ஏறேன். எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் வந்துடுறேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? தானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆறு வச்சு அல்லணும். எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ. அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க விளையாண்டு தான் சொன்னேன். தம்பி தான் அங்கே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயோ. அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் டாக்ஸி இடம் பிடிக்கிற? இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிஃபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு. கொஞ்சம் அடக்கி வாசி. என்னண்ணே வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனியின் இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பாத்துறோம். ஏய் வெத்தலை தின்னுட்டியா? எழுந்துடுறா. போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல் இருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல. தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தியா? என் புழப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போடு. கையை நீட்டாதா. வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க? நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பால்லதான் இருக்கு, மோரும் பால்லதான் இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி கொஞ்சம் மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி,
டேய் அடிங்க அடிக்காதீங்கண்ணே. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன், நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவுல எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதியாயிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிலே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட அந்த தவில வாசிக்கிறேன், இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு பாருங்கண்ணே, நான் போய் ஒரு கச்சேரி பேச வந்தேன். என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ, சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. வளவன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். டிக்கெட்டை கேட்டு வாங்க, கேட்டு வாங்க. எங்கே போனோம்? இழுக்குப்படி போகணும். போய் உட்காருங்க. வணக்கங்க. ஓகேமா? கண்டக்டர்ண்ணே, இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்குப்பட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டி? 6 பட்டி போடுங்க. அடே சேந்தப்பட்டி தம்பியா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் இங்க வந்திருக்கேன். முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? நாங்க அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? ஏ சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன்.
எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். ஆ, இது அது எங்க தவிழ்காருக்கு ஒரே வயிற்றுப்போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாள் ஆகும் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சுமாக்கும். எங்களுக்கும் கச்சேரி இருக்கு. ஆமா, தவல்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனே, அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியுங்க, நான் வர்றேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா. டேய் எந்திரா. சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாய்ச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜேந்திரன் புள்ள, உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே, நீங்க கடைக்கு போலாமா? ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ. நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, இந்தா என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டா. கந்தசாமி என்ன முறு கொடுங்க. அண்ணே, ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனையும் அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. சரி, விவரமான பையன். நான் சொல்ல. உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணு இல்லையே. நல்ல வாய் தர. ஐயோ, வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே? வெந்து சாம்பலாகுது. என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன உடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. பெரும் வயத்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து அடி படுக்கையும் நொந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும்னா விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும் சொன்னாங்க, வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே. இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு? இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழி ஏன்டா சொல்றீங்க நாய்ங்களா? நாடா இன்னும் திருந்துறியாடா?
புதுசா ஏதாவது சொல்லுங்கடா, எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? ஏய், அனாவசியமா பேசாத. பிச்சு போடுவோம் பிச்சு. உங்க சண்டைக்கு இது வேடா, வெளியே போய் போடுங்க போங்க. போடா நாதர், போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாதான் நீ ஆட முடியும். இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்காரன் கண்ணுல படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பழபழன்னு தெரியுதே. எத்தனை பேர்ட்ட பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா, அவ்வளவு பல்சா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய், யாரவ? ஐயோ அண்ணனா, பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா, என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே, எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? ஓடி. என்ன அந்த தவுள்காரன் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே. வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா, இப்படி அடிக்கிறா, இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பையன். மாவு பையன் இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிங்க நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பையன். ஆமா, செஞ்சாலும் செய்வான். ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணே அண்ணே அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டா டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? பொண்ணு என்னடா? அண்ணே என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.